அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 575வது நாளை நெருங்கி இருக்கிறது. இந்த 575 நாட்களாக இதை தாக்கு பிடித்தது மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதில் கிஞ்சிட்டு மையமில்லை. 4 முனிசிபாலிட்டியை 575 நாட்களாக 1,00,000 தடவைக்கு மேல் குண்டுகளை போட்டும் கைப்பற்ற முடியாத ஒரு பெரிய வல்லரசாக இஸ்ரேல் அவமானப்பட்டு நிற்கின்றது. அதே போல அமெரிக்காவும் 78 ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னுடைய உதவிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இப்பொழுது முழுக்க அமெரிக்காவின் உதவியை மட்டுமல்ல, எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைப்பதற்கு உலகெங்கும் யாசகம் கேட்கின்ற ஒரு கையறு நிலைக்கு வந்திருக்கிறது. நேற்று ரஃபாவில் நடந்த ஒரு பெரிய ஆம்புஷ் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் பின்னங்கால் பிடரில் பட ஓடி இருக்கிறார்கள். இனிய ரஃபாவை அவர்கள் எட்டமாட்டார்கள் என்ற அளவுக்கு ஓடி இருக்கிறார்கள். அதே போல ஒரு பூமி ட்ராப் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் தான் அதில் இறந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் எஞ்சியவர்கள் திருப்பி ஓடிய ஓட்டத்தை பார்க்கின்ற போது இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக வெளியேறி கொண்டு இருக்கிறது என்பதே பாலஸ்தீன் கிரானிக்கிள், அல் மயாதீன் போன்ற செய்தி நிறுவனங்கள் தருகின்ற செய்தி. இதை ஈடுகட்டுவதற்கு பல முயற்சிகள். ஏனென்று சொன்னால், இஸ்ரேலினுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹட்ச் சொல்லியிருக்கிறார், த ஆர்மி இஸ் ஓவர் ஸ்ட்ரெச்ட். 2.5 மாதங்கள் மட்டுமே வேலை செய்வோம் என்று வந்த இராணுவம் 1.5 வருடத்துக்கு மேல் அங்கே இருக்க வேண்டிய நிலை வந்ததும் டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அதாவது இராணுவ தளவாடங்கள் அற்று போய் இருப்பதும் நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்பதை உறுதி செய்கிறது என்று வேறு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், ஹமாஸ் இஸ் நாட் டிஃபீட்டட், ஹமாஸ் இன்னும் வெற்றி கொள்ளப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது ஏறத்தாழ உங்களுக்கு 575 நாட்களாக முடியாதது இனிமேல் முடியும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டாம். 60,000 ரிசர்வ் படையினரை, ரிசர்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த படையினரை அழைத்திருக்கிறார்கள். 1,40,000 பேர் வரமாட்டேன் என்று சொன்னதனால் மீதியுள்ள 60,000 பேருக்கு மட்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடுவதை பார்க்கின்ற போது அவர்கள் முறையாக சண்டைக்கு வருவார்களா, இவர்களுடைய அழைப்பை ஏற்பார்களா என்பது ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கிறது. அதன் பிறகு வெஸ்ட் பேங்க் வருவோம் என்று சொன்னால், அதற்கு முன்னால் நேற்று கான்யூனிஸ், நுஸ்ரத் கேம்ப், சுஜையா ஆகிய இடங்களில், தரஜ் ஆகிய இடங்களில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு தாக்கியதில் 39 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். மொத்தம் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 52,495 என அதிகரித்திருக்கிறது. காயம்பட்டவர்கள் 1,18,366. ஆக அடுத்து நாம் வெஸ்ட் பேங்க் வருவோம் என்று சொன்னால், நேற்று செரிச்சோவில் பயங்கரமான சண்டை, இஸ்ரேலிய இராணுவத்தினர் 2 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதோடு பாலஸ்தீன போராளிகள் 2 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ரமலாவில் ஒரு சோல்ஜர் காயப்பட்டு இருக்கிறார். அல்குருஸ் தாக்கியதில் மீதி பரிவாரம் காயம்பட்டவரை தூக்கி கொண்டு ஓடி இருக்கிறது. ரமலாக்கு உள்ளாலேயும் வர முடியவில்லை. அடுத்தது ஜெனினில் இதே போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜெனினிலும் மிகப்பெரிய தோல்வி ஒன்றை சந்தித்துவிட்டு ஓடி இருக்கு. அடுத்தது ஜெருசலத்தில் புதிதாக தீ கொழுந்து விட்டு எரிகிறது. காரணங்கள் ஆய்வு செய்த இஸ்ரேலிய இராணுவ குழு எந்த முடிவுக்கு வர முடியாமல் அவர்களுடைய செட்லர்ஸ் கொளுத்தி வைத்த தீதான் இப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தவர்களாக பாதியிலேயே அந்த பாதுகாப்பு அமைச்சகத்தை கலைத்துவிட்டு, அமைச்சரவை கூட்டத்தை கலைத்துவிட்டு ஓடி இருக்கிறார்கள். தூபாவிலும் நேற்று வெஸ்ட் பேங்கில் நடந்தது போல, வெஸ்ட் பேங்கில் தூபாஸ் என்ற இடத்தில் போராளிகள் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அங்கிருந்தும் ஓடி இருக்கிறார்கள். ஆக இந்த வெஸ்ட் பேங்கில் இப்போ காசா அளவுக்கு ஒரு முழு அளவு தாக்குதல் தொடங்கிவிட்டது என்பதையே நாம் மேலே சொன்ன தகவல்கள் காட்டுகின்றன. ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும்
அண்மையிலே 2 மணி நேரங்களுக்கு முன்னால் நடந்த பென்குரியன் ஏர்போர்ட் தாக்குதல் உலகை உலுக்கி இருக்கிறது. ஒரு செய்தியின்படி இந்தியாவிலே இருந்து போன விமானங்கள் கூட திரும்பி வந்திருக்கின்றன. பல எல்லா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸும், அதாவது உலகளாவிய அளவில் இருந்து வந்து பென்குரியன் ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற எல்லா விமானங்களும் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. யூரோப்பியன் ஏர்போர்ட், லுப்தான்சா என்ற ஏர்போர்ட் சர்வீஸ் இவையெல்லாம் தங்களுடைய கடைகளை மூடிக்கொண்டு ஓடி இருக்கின்றன. எந்த அளவுக்கு இது பெரிய அளவு தாக்குதல் என்பதனுடைய முழு விவரமும் இப்பொழுது தெரியவில்லை. 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் பென்குரியன் ஏர்போர்ட்டை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்த தாக்குதல் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை கூட வந்துவிட்டது. நெத்தன்யாகு 2 முறை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிவிட்டார். தொடர்ந்து யெமனில் இருந்து வந்த மிசில்கள் தாக்கி கொண்டு இருப்பதால் அந்த அமைச்சரவை கூட்டத்தையும் பாதியிலே நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார். இப்படி இந்த ஹூத்திஸோட தாக்குதல் ஆக்ரோஷமாக இருக்கிறது. அபு உபைதா, க்ளோரி டு த யமன் பீப்புள். யமன் நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் அருளை பொருளிய வேண்டும், அவர்களுக்கு அல்லாவுக்கு பிறகு அவர்களுக்கு எல்லா புகழும் என பேசியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்துவேன் என்று நேற்று சொல்லி இன்று அதிகப்படுத்தியுள்ள நிலையில் அவர்கள் ரஃபாவிலும் சென்ட்ரல் காசாவிலும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் பென்குரியன் ஏர்போர்ட் உட்பட பல இடங்களில் தாக்கியிருக்கிறார்கள். டெல் அவீவில் 4 மணி நேரத்தில் 4 ஹைப்பர்சோனிக் மிசில் கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது எல்லா ஆர்மி, ஹைஃபாவில் இருந்த ஆர்மி பேஸு, டெல் அவீவில் இருந்த ஆர்மி தளம், இவற்றையெல்லாம் இராணுவ தளம் அனைத்தையும் அடித்து தாக்கியிருக்கிறார்கள். சென்ட்ரல் இஸ்ரேலையும் நேற்று அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் பதுங்கு குழிக்கு சென்றவர்கள் யாரும் திரும்ப வரவில்லை. அடுத்தது இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று 15 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யெமனில் 1300 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அந்த தகவல் இல்லை. அடுத்தது 15 மிசில் அட்டாக்கை யுஎஸ் ஏர்கிராஃப்டுக்கு மேலே, அதாவது ரெட் சீயில் இருக்கக்கூடிய கப்பல் படையில் 15 மிசில்களை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். ரெட் சீயில் இருந்து இப்பொழுது மீள முடியாமல் அமெரிக்கா திணறிக் கொண்டு இருக்கிறது. இப்படி ஹூத்திஸோடைய தாக்குதல், வெஸ்ட் பேங்கில் ரெசிஸ்டன்ஸோடைய பயங்கரமான கடுமையான எதிர்ப்பு, காசாவிலே பூபி டிராப்பு, ஆம்புஷ் என்று பல தாக்குதல்கள் என்று இந்த போர் மேலே சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் உணவுப் பொருள் தட்டுப்பாடு குழந்தைகளை அதிகமாக பாதித்திருக்கிறது என்ற செய்தியும் உடனே வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் எகிப்து இஸ்ரேலுடைய அனுமதிக்கு காத்து கொண்டு இருக்காமல் ரஃபா கிராசிங்கை திறந்து விட வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. அதுபோல காசாவிலே இருக்கின்ற அந்த கிளான்ஸ் என்ற கோத்தரத்தாருடைய அவை ஒன்று, இவர்கள்தான் நிறைய போராளிகளை ஹமாஸுக்கும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுக்கு அனுப்பி தருகிறார்கள். இவர்களும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். எகிப்து அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன், அந்த ஹிந்து ரஜப் என்ற குழந்தை கொலை செய்யப்பட்டு அதனுடைய 7வது பிறந்த நாள் இன்று. அதனால் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் ஒரு வேலையை செய்திருக்கிறது. அந்த குழந்தையை கொலை செய்த ஆர்மி கலோனல் ரஜப் அல் பிரிக் ஆம் என்பவரை கண்டுபிடித்து, ரஜப் அல்ல, கலோனல் பிரிக் ஆம் என்பவரை கண்டுபிடித்து அவரை அடையாளப்படுத்தி அவர் மீது போர்க்குற்றம் கொண்டே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தாக்கல் செய்து இருக்கிறார்கள். இந்து ரஜபுடைய வேலை பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்கிறதவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்